நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க, என்னோட பையன் வந்து இப்போ +1 படிக்கிறாங்க, +2 படிக்கிறான், ஸோ அவன் வந்து ஜப்பான் வரணும்னு விருப்பப்படுறான். அப்படி வரணும்னு நினைக்கும் போது என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எந்த சப்ஜெக்ட் எடுத்தா நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது ஜாபுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பதிவுங்க. ஸோ இப்போது லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் எந்த ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறாங்க, ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதோ ஜெர்மன் கற்றுக்கிறதோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது உங்களுக்கு ஜாபாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கோங்களேன், இமிக்ரேஷனை ரொம்ப பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜெர்மனி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாவை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இமிக்ரெண்ட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன்ன்றது அதிகப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் நம்மளால் இப்போவே வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்றைக்கி இருக்கிற 2024 இந்த கால நிலவரப்படி யூஎஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இமிக்ரெண்ட்டுன்றது ரொம்ப 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 குறைவான ஒரு சதவீதத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் இது இப்படியே நீடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்படியே நீடிக்காது. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷன் சொல்லியிருப்பேன். இங்கே உள்நாட்டு உற்பத்தி, இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து பற்றாக்குறை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆட்கள் வந்து இங்கே தேவைப்படுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இமிக்ரெண்ட்டை விட அதிகமான இமிக்ரெண்ட்டை இவங்க வந்து எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மொழியை கற்றுக்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மொழியை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஜப்பானிய மொழி தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறதுல கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்துங்க. நான் இப்போது மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம், ஸோ இப்போ வந்து ஒரு +1 +2 படிக்கும்போதே லாங்குவேஜில் வந்து N1லேருந்து N5 வரைக்கும் அந்த ஒரு லெவல் இருக்குதுங்க. பிகினர் வந்து N5ன்னு சொல்லுவாங்க, N1ன்றது நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் இப்போது 10th இருக்கார், 10th +1 +2 +2க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு N1 வரைக்கும் முடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எவ்ரி 6 மந்த் ஒரு N5 ஒரு லெவல் நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து N1 லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா +2 முடிக்கிறதுக்குள்ளேயே அவரால் வந்து கிளியர் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறது வந்து எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க லாங்குவேஜ் பேஸ்டாக கற்றுக் கொடுப்பாங்க, பட் ஆனால் கல்ச்சர் பேஸ்டாகவும் கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து இது பண்ணி கூட படிக்க வைக்கலாம். ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன படித்தா வந்து நல்லாயிருக்கும் ஜாப் மார்க்கெட்டுக்கு, +2 முடிச்சிட்டாரு என்ன படித்தா நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல்ன்றது எனி டைம். இதை மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல்லேருந்து சாஃப்ட்வேர் போன ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங், டிசைன், டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா கார் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெருசு ஜப்பானில். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வந்து ஒரு நல்ல ஃபீல்டாக வந்து நான் பார்க்குறேன். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இல்லைனாலும் இன்னொன்றுக்கு இப்போ டிசைனுக்கோ இல்லை சாஃப்ட்வேருக்கோ வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்விட்ச் ஆகிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மெக்கானிக்கல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டுன்றதுனால சொல்கிறேன் நான். ஸோ மெக்கானிக்கல்ன்றது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்னென்னா அவங்க வந்து இந்த எது சொல்கிறது, இந்த கேட் சாஃப்ட்வேர்ஸு அந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ளே நல்லா எனக்கு ஒரு கேடு வந்து நல்லா சூப்பராக தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். ஸோ லாங்குவேஜ் நம்மளுக்கு ஒரு மெக்கானிக்கல் டிகிரி, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஒரு கேடு, இது 3மே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து இங்கே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது நல்லா இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஐடி துறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பூம் இருக்குது, நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ ஐடி துறையிலையும் வேலைவாய்ப்புகள்ன்றது ஃப்யூச்சரில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆட்கள் இருந்தால் சொல்லுங்கள், லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் உடனே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நானும் வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள்ன்றது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். இப்போ வந்து இவி கார்கள் அப்படின்றது அதிகமாக வருது இல்லைங்களா. ஸோ இப்போ இவி கார்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒயர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரு, ஸோ அதுக்கான சென்சார்ஸு, ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸுன்றதும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பாகங்கள் காரில் பார்த்திங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்குமான டிமாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் மெக்கானிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, சாஃப்ட்வேரு, ஸோ ரோபோட்டிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியலாக இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில் செட்டாக நான் வந்து பார்க்குறேன்.
ஸோ இந்த ஒரு காணொலியும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.